அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த அனைத்து உறவுகளுக்கும் இனிய மாலை வணக்கம். அன்பார்ந்த உறவுகளே, இதில் இந்த வீடியோ காட்சியை தயவு செய்து பாருங்கள். வீடியோ காட்சியை நிச்சயமாக நீங்கள் பார்த்தே ஆகணும். ஏன்னா இது சர்ஃபான் பிஏ விளாக் உடைய வியாபாரத்துக்கு நடந்த ஒரு துயரமான சம்பவம். அதோடு சேர்த்து நான் உங்களுக்கு இந்த சம்பவத்தோடு சேர்த்து சாராம்சம் என்ன அப்படின்றதையும் சொல்கிறேன். அக்காமல் அடிக்காமல் தயவு செய்து நாட்டுக்கு போகாதீங்க. ஏன் இந்த வார்த்தையை நான் யூஸ் பண்ணதுக்கு காரணம்னா, இந்த சம்பவத்தோடைய சாராம்சம் என்ன அப்படின்றத நான் சொல்கிறேன். அப்போ உங்களுக்கே புரியும். இது உங்களுக்கும் நடக்கலாம். நடக்கிறதுக்கு முன்னாடி நீங்களும் இதை தவிர்த்து கொள்ளலாம். ஆரம்ப காலத்தில் என்னுடைய வீடியோ ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நாங்கள் சலூன் ஒன்று ரன் பண்ணினோம். நானும் எங்களுடைய வீட்டு குட்டியும் சேர்ந்து சலூன் ஒன்று ரன் பண்ணினோம். பிலிப்பினி ஒன்று வச்சு தான் இந்த சலூனை ரன் பண்ணிட்டு போனோம். அப்போது இந்த சூழலில் எங்களுடைய வீட்டில் வேலை செய்யக்கூடிய பிலிப்பினி, அதாவது அந்த சலூனில் வேலை செய்யக்கூடிய பிலிப்பினியுடைய அப்பா இறந்துட்டார். உடனடியாக அவங்களுக்கு நாட்டுக்கு போயே ஆகணும். அப்படி ஒரு சிச்சுவேஷன். அப்போது கிட்டத்தட்ட ஒரு 3500 தினார், அதாவது இலங்கை நாட்டு காசுக்கு 35 லட்சம். இதுக்கு முன்னாடி இன்வெஸ்ட் பண்ணது கிட்டத்தட்ட ஒரு 5000 தினார். சரியா? அதில் கிட்டத்தட்ட என்னுடைய காசு ஒரு 3500-4000 தினார். அவங்களோட காசு எங்களுடைய மேடமுடைய, அதாவது எங்கள் பாபாவுடைய பொண்ணுடைய காசு ஒரு 5000 தினார் 4000 தினார் அப்படி இருக்கும். ஈக்குவலாக தான் போயிடுச்சு. கிட்டத்தட்ட இது வரைக்கும் இன்வெஸ்ட் பண்ணினது இந்த பிஸ்னஸில் ஒரு 8500 தினார் மாதிரி போயிடுச்சு. இந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்ணி இந்த பிஸ்னஸை ரன் பண்ணி கொண்டு போயிட்டு இருந்தோம். இந்த சூழலில் பிஸ்னஸ் சட்டப்படி சூடு பிடிச்சி போயிடுச்சு. அதே போல் நல்லபடியாக பிஸ்னஸ் போயிடுச்சு. கிட்டத்தட்ட 3000க்கும் மேலே கஸ்டமர். எங்களுடைய என்ன சொல்கிறது, அதுக்கு கஸ்டமர் ஃபீட்பேக், அதாவது எங்களுடைய வாடிக்கையாளர் தரக்கூடிய பதிலும் நல்லபடியாக இருந்துச்சு. நல்ல சர்வீஸ் அப்படின்னு அந்த பிலிப்பினி நல்லா வேலை பார்த்தாங்க. அப்போ இந்த சூழல் அவங்களுடைய தந்தையினுடைய மரணம். நம்மளே பலருக்காக எவ்வளோ கஷ்டப்பட்டு சான்ஸுகளை பெற்றுக் கொடுத்துருக்குறோம். இப்படி இருக்கும்போது நம்மள்கிட்ட இருக்கக்கூடிய, அதாவது நம்மளுக்கு கீழே வேலை பார்க்கக்கூடிய, நம்ம கூட வேலை பார்க்கக்கூடிய அந்த சகோதரிக்கு இந்த பிரச்சனை வரும்போது, சரி உடனே நான் என்ன சொன்னேன், சரி டிக்கெட்டை போடுங்க அப்படின்னு சொல்லி டிக்கெட்டை போட்டாச்சு. 10 நாள் ரிட்டர்ன் வர மாதிரி டிக்கெட்டை போட்டாச்சு. இந்த கேப்பில் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு இருந்த எக்காமா காலம் வெறும் 2.5 மாதம் தான். வெறும் 2.5 மாதத்துக்கு தான் அவங்களுடைய எக்காமா காலம், அதாவது எக்காமா பீரியட் இருந்தது வெறும் 2.5 மாதத்துக்கு தான். இதை நானும் மைண்ட் பண்ணலை, செக் பண்ணலை. என்ன காரணம்னா, அவங்களுக்கு டிக்கெட் போட சொல்லியாச்சு. டிக்கெட் போட்டதுக்கு அப்புறமா அந்த கேப்பில் எங்களுடைய வீட்டு பாபா மாமாவுக்கு கொஞ்சம் சீரியஸ் கண்டிஷன், சோகம் இல்லாத நிலைமை. அப்போ அந்த டைமில் ஹாஸ்பிட்டல் ஓட்டம் சரியான மாதிரி எனக்கு இருந்துச்சு. ஹாஸ்பிட்டலுக்கு போகிறது வாரது அந்த மாதிரியான சிச்சுவேஷன் இருந்ததால் நானும் அதை பெருசாக மைண்ட் பண்ணிக்கொள்ளலை. அப்போ இவங்களுக்கு அவசரமாக அவங்களுடைய அப்பாவுடைய அந்த இதுக்காக அவங்களை அனுப்பியாச்சு, இறுதி கிரிகைகளுக்காக அனுப்பியாச்சு. இந்த சூழலை எப்படியோ நாங்கள் ஓடிக்கிட்டு இருந்தோம். எங்களுக்கு கிட்டத்தட்ட 1 மாத காலம் தேவைப்பட்டுச்சு பாபா மாமாவுடைய இந்த ஹெல்த்தை ரிகவர் பண்ணி எடுக்கிறதுக்கு ஹாஸ்பிட்டல் விஜயம். இதுக்குள்ளே போன அவங்க டிக்கெட் கூட டேட்டும் கேன்சல் ஆகிட்டு அவங்களுக்கு வரக்கூடிய சூழல் இருக்கல்ல. ஏதோ ஒரு பிரச்சனை வந்துச்சு அந்த டைமில் அவங்களுக்கும். அங்கே அந்த கடல் சீற்றமோ ஏதோ ஒன்று ஏன்னா அவங்கெல்லாம் தீவில் இருக்கக்கூடியவங்க, பிலிப்பீன்கள் நிறைய பேர் தீவில் இருக்கக்கூடியவங்க. அப்போது அந்த அவங்களுடைய தீவில் இருந்து வரக்கூடிய அந்த கப்பல் லான்ச் போக முடியாத நிலைமை, கடல் சீற்றம் அப்படின்றதால அவங்க வர முடியாத சூழல் ஆயிடுச்சு. அன்னையிலிருந்து அப்படியே 1 மாதம் கடந்து போயிடுச்சு. பாபாவும் கடைசியில் ரிக்கவர் ஆகி வரதுக்கு 1 மாதம் ஆயிடுச்சு, பாபா மாமாவும். எங்களுடைய பிரச்சனை. அதுக்கப்புறமா இன்னொரு சம்பவம், ஒரு மரணம் ஒன்று ஏற்பட்டுச்சு பாபாவுடைய தம்பியுடைய. அவங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன், கடந்த காலங்களில் நான் போட்ட வீடியோ. அப்போது அதுக்கப்புறமா அந்த சம்பவத்துக்கு அப்புறமா
அப்படியோ எங்களுடைய இந்த வியாபார நிலைமை வந்து எங்களுக்குள்ள கொஞ்சம் வந்து ஏன்னா பிஸ்னஸ் இவங்களே இல்லையே பிலிப்பின் இல்லாதால நாங்கள் அவுட் ஆஃப் சர்வீஸ் போட்டுட்டோம் இல்லையா, அதனால் கஸ்டமர்ஸோடைய கோல்ஸும் இல்லை ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் இந்த சிச்சுவேஷனில் எங்களால் எதுவுமே மூவ் பண்ணி கொள்ளையலாம். முதல்ல பாபா மாமா வருத்தம், அதே போல் கடைசியில் ஒரு மரணம் ஏற்பட்டதால் இந்த சிச்சுவேஷன் எல்லாமே அப்படியே எங்களை அதுக்குள்ளேயே பிஸியாக வச்சுட்டு, அதுக்கப்புறம் பார்க்கும்போது இந்த பிலிப்பீனுக்கு வாரத்துக்கு எல்லா ஏற்பாடும் பண்ணினா அக்காமா வந்து முடியக்கூடிய சூழலுக்கு ஆகிடுச்சு. அந்த கேப்பில் இந்த பிரச்சனையில் முடித்து நாங்கள் நிமிர்ந்து வரும்போது பார்த்தா அக்காமா முடிய போகுது. அக்காமா முடியக்கூடிய சூழலில் எப்படியோ ட்ரை பண்ணி அக்காமா அடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணால் அந்த சந்தர்ப்பத்தில் அக்காமா ரினுவல் பண்ணக்கூடிய வாய்ப்பு கிடைக்கல. அக்காமாவை ரினுவல் பண்ணிட்டு போயிருந்தா ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனால் அக்காமாவை ரினுவல் பண்ண கிடைக்கல. ஏன்னா ஒரு 2 மாத காலமோ ஒரு மாதமோ ஒரு 20 நாளோ அப்படி இருந்ததால் அக்காமா ரினுவல் பண்ண கிடைக்கல. கடைசியில் அவங்க போனதால் வர முடியாமல் போச்சு. அதுக்கப்புறமா புதிய வீசா அனுப்புறதுக்கு முயற்சி பண்ணினா, புதிய வீசா எப்படி அனுப்புறது, பிலிப்பீனுக்கு தான் வீசாவே இஷ்யூ பண்ணலையே. அந்த நாட்களில் பிரச்சனை வந்தது உங்களுக்கே தெரியும். பிலிப்பீன்லேருந்து புதிய வீசாக்கு ஆள் எடுக்கிறதுக்குரிய ஏற்பாடுகள் இல்லை. இப்போ இதை எக்காமா இருந்திருந்தால் எக்காமா மூலம் டிக்கெட் போட்டு இங்கே வரலாம். ஆனால் புதிய வீசாவில் வரதுக்கான ப்ராசஸ் எதுவுமே இல்லை. மறுபடியும் அவங்களுக்கு அந்த பிலிப்பீனுக்கு புதிய வீசா போட்டு எடுக்கணுமா, எடுக்க முடியாது. இந்த சூழல் இப்படியோ தொடர்ந்து கடைசியில் என்ன ஆயிடுச்சு, அவங்களால வர முடியாமல் போயிடுச்சு. அதே மாதிரி அதுக்கு பிறகு ஒரு நேபாளியை கொண்டு வந்தோம், ட்ரைனிங் பண்ணினோம், பழக்கினோம், எல்லாம் செஞ்சு கிட்டத்தட்ட 1000 தினாருக்கு மேலே செலவு பண்ணி ட்ரைனிங்கும் கொடுத்து அவங்கள காசு கட்டி எடுத்து ட்ரைனிங் எல்லாம் கொடுத்து பழக்கெல்லாம் செஞ்சு ஒரு மாதம் ரன் பண்ணி கடைசியில் பார்த்தா இல்லை என்னால் முடியலை அப்படின்னு அழுதாங்க. நான் நாட்டுக்கு போகணும் அப்படின்னு அழுதாங்க. நம்மளே பல கண்ணீரையும் இதையும் வந்து ஃபோன்லேயும் மெசேஜ்லேயும் நம்ம நேருக்கு நேராக உட்காந்து அழுதுகிட்டு இருக்கும்போது இந்த அழுமூஞ்சோட வச்சு நம்ம எங்கே வேலைக்கு கூட்டிகிட்டு போகிறது, சரிம்மான்னு சொல்லி உடனே டிக்கெட்டை போட்டாச்சு. பொண்ணுக்கிட்ட சொல்லும்போது அவங்க சொன்னாங்க சரி பரவாயில்ல அனுப்பி விட்டுருவோம் அப்படின்னு சொல்லி அவங்களையும் அனுப்பி விட்டுட்டோம். அந்த காசும் போச்சா, எல்லாமே சேர்ந்து மொத்தமாக ஒரு சொருகிச்சு. எல்லாமே அப்படியே ஸ்தம்பிதமாயிடுச்சு. கடைசியில் இப்போ நீங்கள் இந்த வீடியோ காட்சியில் பார்த்துக்கிட்டு இருக்கிற பொருட்கள் எல்லாமே வேஸ்ட்டாக கொட்ட வேண்டிய சூழலுக்கு ஆயிடுச்சு. எல்லாமே கொட்ட வேண்டிய நிலைமை தான், தெருவில் வீச வேண்டிய நிலைமைக்கு வந்துடுச்சு. ஏன்னா எல்லாமே எக்ஸ்பயர் ஆகிடுச்சு, டேட் போயிடுச்சு. எல்லாமே க்ரீம், ஸ்க்ராப் அந்த மாதிரி ஐட்டங்கள் தானே, எல்லாமே வந்து கெட்டு போயிடுச்சு. எல்லாமே லொட்டாக மொத்தமாக வாங்கி வச்சுருந்தது பெரிய பெரிய கேலனில் போத்தல்களில் எல்லாமே போச்சு. கடைசியில் எல்லாத்தையுமே பொருட்கள் எல்லாமே குப்பையில் போட வேண்டிய நிலைமை. அதுக்கப்புறமா சரி போனது போச்சுன்னு இப்போ திருப்பி என்ன செஞ்சோம், ஆளுக்கு கொஞ்சம் காசு போட்டு பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ண. உங்களுக்கே தெரியும், இப்போ ரீசெண்டாக நான் ஒரு வீடியோ போட்டிருப்பேன், கஹ்வா சாய் வெல்கம் ட்ரை அப்படின்ற மாதிரி ஒரு வியாபாரத்தை தொடங்கலாம் அப்படின்னு. கடைசியில் இந்த யுத்தம் வந்ததால் நோம்புக்குள்ளே ஸ்டார்ட் பண்ண வேண்டிய பிஸ்னஸ் அதுவும் அப்படியோ ஸ்தம்பிதமாகி படுத்துட்டு இப்படித்தான் போயிட்டுருக்குது லைஃப். ஆனால் இதில் நான் சொல்ல வந்த விஷயம் என்னென்னா, தயவு செய்து ஒருபோதும் அக்காமா மட்டும் அடிக்காமல் போயிடாதீங்க. அக்காமா அடிக்காமல் என்றைக்குமே போயிடாதீங்க. தயவு செய்து அக்காமா அடிச்சுட்டே போங்க. அக்காமாவை ரினுவல் பண்ணிகிட்டே சாப்பிட போங்க. ஏன்னா நாட்டில் நம்மளுக்கு என்ன மாதிரியான நிலைமை சிச்சுவேஷன் வரும்னு சொல்ல முடியாது. திடீர்னு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து நம்மளால் போக முடியாமல் கூட போகலாம். அப்புறமா அக்காமா எக்ஸ்பயர் ஆகின பிறகு அழுது புலம்பி வேலை இல்லை. சில நேரங்களில் புதிய வீசாவுக்கு வர முடியாமல் போகலாம், ஏதாவது ஒன்று ஆகலாம். தான் யுத்த சூழலில் போன நிறைய பேர் அதே மாதிரி தான் கவலைப்பட்டுட்டு இருக்கிறாங்க. அக்காமா முடிஞ்சு போச்சு, புதிய வீசாவில் வர முடியுமா, முடியாது. வேலைட் அக்காமல் இருந்தால் தான் சவுதி மூலமாகவும் வர முடியும். இந்த மாதிரி பல துன்பங்களுக்கு ஆளாகியிருக்கிறாங்க. நானும் என்னுடைய லொஸ்ட்டோட சேர்த்து உங்களுக்கு இந்த தகவலையும் சொல்கிறேன். தயவுசெய்து அக்காமா ரினுவல் பண்ணாமல் சாப்பிட போகாதீங்க. திருப்பி வார ஐடியாவில் போகிறதா இருந்தால் ரொம்ப கவனம்.